إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹின் பேர் போற்றி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹனுடைய இறுதி தூதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அருக்குடை ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏகரைவன் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் ஓட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை பல கட்டங்களாக பிரித்து திருமுறை குர்ஆனிலே கூறுகிறான். நம்முடைய வாழ்க்கையும் யதார்த்தத்திலே அப்படித்தான் அமைந்திருக்கிறது. நாம் பிறக்கிறோம், பிறந்து ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைகின்ற வரை மனதளவானாலும் சரி, உடல் ஆனாலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, நாம் அடுத்தவர்களை நம்பி இருக்கின்ற ஒரு பருவம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பருவம் இருக்குது, எதை பத்தியும் கவலைப்படாம, அதாவது இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது மனதளவு ஆனாலும் உடல் அளவு ஆனாலும் பொருளாதார அளவு ஆனாலும் யாரையும் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, எனக்கு தைரியமா இருக்க முடியுங்கிற ஒரு பருவம் இருக்குது. மறுபடியும் அடுத்தடுத்த ஒரு பருவம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் குறைந்து பொருளாதாரம் மனதளவு உடல் அளவு எல்லாத்திலையும் அடுத்தவர்களை நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒரு பலவீனமான ஒரு நிலை இருக்கிறது. இது அல்லாஹ் திருமுறை குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் கலக்கக்கும் மின் நாஃபின், உங்களை அல்லாஹ் பலவீனமான நிலையில் படைத்தான். அது யதார்த்தம் தானே, நம்ம பிறக்கும் பொழுது ரொம்ப பலவீனமான நிலையில தான் பிறக்கிறோம். பின்பு கூவாங்கிறான், கூவான ஒரு ஆற்றல் ஒரு சக்தி உள்ள ஒரு பருவத்தை நீங்கள் அடைகிறீர்கள். பின்பு மறுபடியும் பலவீனமான நிலைக்கு வருகிறீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிறக்கிறோம், பிறந்த ஒரு 18-20 வயசு வர்ற வரைக்கும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய, யாராவது நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது எல்லா விதத்திலும் நாம் இன்னொருவரை நம்பி ஒரு பலவீனமான நிலையில தான் இருக்கிறோம். அந்த 20க்கு மேல ஒரு 25க்கு மேல இருந்தா நமக்கு அந்த பருவம் ரொம்ப வாழ்க்கையில இனிமையான ஒரு பருவமாக, இளமை பருவமாக பிறக்கிறோம். ஒரு 40-45க்கு மேல மறுபடியும் அந்த பலவீனத்தை அடைகிறோம்ல. இது அல்லாஹ் திருமுறை குர்ஆன்ல சொல்லிட்டு, அந்த இளமை பருவம் என்பது அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கூவத்துன்னு சொன்ன ஒரு ஆற்றல் மிகுந்த பருவம் நிற்கிறான்ல. அது வாழ்க்கையிலேயே அந்த இளமை பருவம் தான் மனித வாழ்க்கையிலேயே ஆற்றல் மிகுந்ததுன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான்ல. அப்ப மத்தவங்க சொல்ல அவசியம் இல்லை, அல்லாஹ்வே என்ன சொல்றாங்க, அந்த பருவத்துலதான் நீங்க சக்தியோடு ஆற்றலோடு இருக்கிறீர்கள். நமக்கெல்லாம் தெரியும், அந்த இளமை பருவத்துலதான் நரம்புகள் முறுக்கேறி உடம்புகள்ல தெம்பிருந்து யாரா என்னடா பண்ணிடுவாங்கிற மாதிரி இதை பத்தி கவலைப்படாம கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் நம்ம கழிப்போம். எல்லாரும் அதை கடந்தான வந்திருக்கிறோம், எல்லாரும் அந்த பருவத்தில் இருப்போம், அதை கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் பேசுற பேச்சு என்ன, நாங்கெல்லாம் அந்த காலத்துல என் வயசு நேரத்துல என்ன ஆட்டம் போட்ட தெரியுமா, என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா, எங்கெங்கெல்லாம் போனோம் தெரியுமா, அது வயசு காலம் அப்படித்தானே இருக்கும். இப்படி பேசுறோம்ல, அந்த காலத்தை அல்லாஹ் ரொம்ப குவத்துடைய காலம், ரொம்ப ஆற்றலுடைய காலம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் விட இஸ்லாம் விடல,
அந்த காலகட்டத்தை, இந்த இளமை பருவத்தை, வாலிப பருவத்தை எப்படி நீங்கள் கழிக்க வேண்டும் அதையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இஸ்லாம் தான் எல்லாத்தை பத்தி பேசும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல மற்ற மாற்று மதத்தெல்லாம் கேட்டாங்க, என்னப்பா இஸ்லாம் யூரின் போறதுக்கு மலங்களை கழிக்கிறது கூட சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கம் வாலிப பருவத்தை எப்படி கழிக்கணும் அதையும் சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே அந்த அரசுக்கு கீழே சூரியன் மிக அருகாமையில் கொண்டு வைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் எல்லோரும் தங்களுடைய பாவங்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய வியர்வை இருக்கும். சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேர் முங்கிடுவாங்க, சில பேர் அதுல வீச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சொட்டு தெரியாம ஒரு சொட்டு வியர்வை வாயிலப்பட்டுச்சுன்னா துப்புறோம். ஒரு அசிங்கமான இருக்கிற அருவறுப்பான, பொதுவா உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய எல்லாமே அருவறுப்பு தான், அசிங்கம் தான். அந்த வியர்வை வெளியே அதுல நீச்சு எடுத்து முங்கி இடுப்பளவு தலைகளவு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற, அப்போ அந்த நிலைமையினுடைய கொடூரத்தை உணர்ந்துட்டாங்க. சரியா? இந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 7 நபர்களுக்கு 7 வகையினருக்கு தன்னுடைய அரசுனா அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தினுடைய நிழலை தருகிறான். அந்த நிழல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பி. யார் தன்னுடைய அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே வாழ்க்கையை கழித்திருக்கிற இளைஞன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே யாரெல்லாம் கழிக்கலாம்? வயசான பேரை கழிச்சா நிறைய பேர் அப்படி கழிக்கத்தானே செய்யறாங்க. பெண்கள் எத்தனையோ பேர் கழிக்கத்தானே செய்யறாங்க. சரி, எத்தனையோ வீடுகள்ல பாருங்க, வயசான மூதாட்டிகளுக்கு எப்ப பார்த்தாலும் தஸ்மீத் பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதுவாங்க. வயசான காலத்துல இப்போவும் போய் எல்லா பள்ளிவாசல்களையும், அது தௌஹீத் பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு குழந்தைக்கு முரண்பாடாக எத்தனையோ பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, பார்த்தா வயசான ஆளுகள் தான் பள்ளிவாசல்ல இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த தௌஹீத் எழுச்சி வந்ததுக்கு பின்னாடி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஆனா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா வயசான ஆட்கள் தான் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். முதல்ல இந்த கொள்கையை ஏற்று தாடியெல்லாம் நானே வைக்கின்ற போது என்ன விமர்சனம் வந்து தெரியுமா? என்ன வயசான மாதிரி தாடி வைக்கிறதா வந்துச்சு. தாடிங்கிறது சுன்னத்து, ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறைங்கிறத மாத்து போய் வயசான வைக்கிற மாதிரி தாடி வச்சிருக்கிற, இப்படித்தான் விமர்சனம்லாம் எனக்கு நானே அனுபவப்பட்டிருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தினாலே வயசானவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சமுதாயத்துல அப்படி ஒரு பார்வை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இபாதத்துக்கும் வயசானுக்கும் வித்தியாசம் இல்ல. வயசான காலத்துல எல்லாருமே இபாதத் பண்ணுவாங்க. ஆனால் இளமையிலே நரம்பு முறுக்கேறி இருக்கும் பொழுது எல்லா தவறுகள் செய்வதற்கு இச்சைகள் தூண்டப்பட்டிருக்கின்ற போது ஒருவன் தன்னுடைய உணர்வுகளை அடக்கி, ஒருவன் தன்னுடைய பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய இபாதத்திலே மூழ்கி இருப்பானேயானால் அவனுக்கு அரசுடைய நிலை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். யார் சொல்ல முடியும்? எந்த வர்க்கத்துல அப்படி? நம்மளே பேசுவதற்கு அப்படித்தானே இருக்குது. நம்மளே பேசுவதற்கு என்ன சொல்றோம்? அந்த வயசு காலம் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்றோம். ஆனா இஸ்லாம் சொல்றது அப்படித்தான் இருப்பாங்க, மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த வயதுடைய பருவத்திலே தன்னைத்தானே அடக்கி கொண்டு எவன் ஒருவன் இஸ்லாத்தை இபாதத்துக்களை செய்கிறானோ அவனுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது யாருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மை அவனுக்கு அள்ளி கொடுக்கும். வயசான காலத்தை ஒரு ஆள் தொழுகிறதுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற நன்மைக்கும் இளமை பருவத்திலே எல்லா தவறுகளிலிருந்து மீண்டு ஒருவன் செய்கிற இபாதத்துகளுக்கு அல்லாஹ் கூலியை அதிகமாக கொடுக்கிறான். இஸ்லாத்தினுடைய பார்வை அல்லாஹ் அப்படி பார்க்கிறான். இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் அந்த அளவு குவத்து தான், சக்தியில ஒரு பருவம் தான். அந்த பருவத்திலே 5 குணங்களை அடக்கி இபாதத்தை செய்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்று அதிகமாக இருக்கும். பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ இளைஞர்கள் இப்படி இருந்ததை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் குர்ராக்கள் சில இளைஞர்கள் இருந்தாங்க. ஒரு 70 இளைஞர்கள் ஹதீஸ்களிலேயே நம்பர் சொல்லப்பட்டு வந்திருக்குது. 70 இளைஞர்கள் இருந்தார்கள் குர்ராக்கள். குர்ராக்கள் என்ன போல? குர்ராக்கள்ல ஒரு கோத்திரத்தினுடைய பேரா? குர்ராக்கள்ல இல்ல வேற ஏதாவது குறிப்பிட்ட ஒரு அடைமொழியை கேட்டா அது இல்ல. அரபியில உங்களுக்கு தெரியும், நல்ல குர்ஆனை தொழுவு வைப்பாங்கல்ல, இந்த மக்காவில தொழுவு வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் காரின்னு சொல்லுவாங்க. அவர் தொழுவு வைக்கிறவரு நல்ல அழகான முறையில தஜ்வீத் முறையில தொழுவு வைக்கிறாங்க, அவருக்கு பேர் காரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியுடைய பன்மைதான் குர்ரா. ஒரு காரம் இல்ல, நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது குர்ராக்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேலை? 70 நபர்கள், அது இளைஞர்கள்.
இளைஞர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வேலை இருந்தது தெரியுமா? பள்ளிவாசல்ல இருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். மாலை நேரம் வந்துவிட்டால் மதீனாவுடைய எல்லைப்புறத்துக்கு சென்று முதாரிசூன குர்ஆனை ஒருவருக்கு பாடம் எடுத்துக் கொள்வார்கள், அதுல இருந்து படிப்படை பெற்றுக் கொள்வார்கள், பின்பு சொல்லுவார்கள். இதை சொல்லிட்டு மட்டும் அந்த ஹதீஸ் முடியல. அந்த ஹதீஸ்ல ஒரு வாசகம் வருது, ரொம்ப மனதை கவர்ந்த ஒரு வாசகம் என்ன தெரியுமா? அவர் அந்த 70 நபர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறார்கள் என்று. பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் என்று. ஆனால் இவர்கள் ரெண்டு பக்கம் இல்லாம மதீனாவுடைய எல்லையில ஏதோ ஒரு மூலையில போய் நின்று தங்களுக்குள்ளே குர்ஆனை ஓதிக்கொண்டு தொழுது கொண்டு அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொண்டு பயன் செய்து கொண்டு வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி சில இளைஞர்கள் 70 நபர்கள், 1 2 இல்ல 70 நபர்கள் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பசங்க ஒரு 5 பசங்க ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா என்ன விளைவு ஏற்படுது? அவன் அடிக்கிற வீட்டு என்ன, அவன் அடிக்கிற கிண்டல் என்ன? பெண்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு 10 பேர் வச்சுக்குவோம், 5 பசங்க கொஞ்சம் கம்மியா தெரியுது இல்ல, ஒரு 10 பேர் பைக் வச்சு நிக்கிறான். சமுதாயத்துல என்ன நிலைமை இருக்குது? இன்னைக்கு கல்யாண வீடுகள்ல, அது மட்டும் இல்லாம கல்லூரி போற இடங்கள்ல தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் ஒண்ணா எனக்கு என்ன பண்றாங்கிறதே தெரியல. தண்ணியை போட்டுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு வீட்டுல உள்ள வயதானவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கணுமா பைக்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை இன்னைக்கு பாக்குறோம். ஒரு 10 பேர் சேர்ந்துட்டா போதும். அதுவும் திருமண நாட்களா இருந்தா இன்னைக்கு அந்த வயதினங்களை வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கலாம். டான்ஸ் ஆடுறான், என்ன நடக்குன்னு தெரியாம ஆடுறான், இவனை எர்றா என்னை எப்படியில ஏற்றான்னு சொல்லி ஆடுறான். எவ்வளவு கேவலமான விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த 70 குர்ஆக்கள், அந்த 70 குர்ஆன் ஓதக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அதிலே கழித்தார்கள். கழிச்சது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த விதத்துல வருத்தப்பட்டிருக்காங்க சொல்லுங்க? நம்ம சொல்றதா இருந்தா அவங்களுக்கு பிறந்த ஒரே மகன் இப்ராஹிம் இறந்தப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, வாஸ்தவம். அதே மாதிரி தாயிஃப் நகரத்துல போய் கல்லடிப்பட்டாங்கல்ல, மலக்குமார்கள் கூட அந்த நகரத்தை நசிக்கிறவன் கேட்டாங்கல்ல, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மயக்குமுற அளவுக்கு வேதனைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. இதே மாதிரி ஹதீஸ்கள்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 70 இளைஞர்கள் என்னத்தை வேதனைப்பட்டார்கள். எதுக்காக தெரியுமா? அந்த 70 இளைஞர்களை அன்றைக்கு இருந்த இணை வைப்பாளர்கள் வேறு இடத்துக்கு அவரை கடத்தி சென்று அவர்களை கருவறுத்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாசம் குனித்து ஓதுறாங்க. தொழுகையில வித்ர தொழுகையில குனூத் வச்சு அந்த 1 மாசம் அவங்க பட்ட வேதனை கடுமையான வேதனைப்பட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். 70 இளைஞர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டார்கள். அந்த இளமை பருவத்தில் எல்லாத்தையும் அடக்கி கொண்டு இது மாதிரி வேலை செஞ்சிருக்கான். குர்ஆனோட அவ்வளவு தொடர்புல இருந்தாங்க, தொழுகையில இருந்தாங்க, இபாதத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இப்படி பண்ணிட்டாங்க, வருத்தப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பார்க்கிறோம். 1 2 விஷயங்களா இஸ்லாத்திற்காக இந்த இளைஞர்களின் பங்கு 1 2 விஷயமா இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம் குர்ஆன். இந்த குர்ஆன் தோக்கப்பட்டு அழகா நம்ம கையில இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல குர்ஆன் தோக்கப்பட்டிருந்ததா? ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் தோக்கப்படல. பின்ன எப்ப தோக்கப்பட்டது? ரசூலுல்லாஹ் இறந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு அந்த நேரத்துல யமாமான ஒரு போர் நடக்குது. அந்த போர்க்களத்துல குர்ஆனை நிறைய மனப்பாடம் செய்து வைத்திருந்த ஹாஃபில்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த போர்க்களத்துல நிறைய ஹாஃபில்கள் இறந்து போனாங்க. குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இறந்து போனாங்க. அப்ப அபூபக்கர் அவங்களுக்கு ஒரு பயம் வருது, இப்படி எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப குர்ஆனை தோத்தாகும். இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபாத்திஹா, 2வது பக்கரா, 3வது ஆலம்ரா இப்படிலாம் குர்ஆன் இல்ல. அதாவது கொஞ்சம் இருக்கு, அவங்க பெருமையை வச்சு தொலை வைப்பாங்க. சில பேருக்கு மட்டும்தான் முழுமையா குர்ஆன் மனப்பாடம் பண்ணிருக்காங்க. அப்ப அபூபக்கர் என்ன பண்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்துக்கிட்டு ஸைத் இப்னு சாபித்ங்கிற சஹாபி இளைஞர் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க குர்ஆனை முழுமையா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, தொகுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் யாரு தெரியும்? ரசூலுல்லாஹ்வாலே பாராட்டப்பட்ட சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கூடவே இருந்த சஹாபாக்கள், குலஃபாய் ராஷிதீன் நேர்வழி கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள். இவர்கள் போய் அன்றைக்கு இருந்த இளைஞர்கிட்ட போய் கேட்கிறாங்க, குர்ஆனை தோத்து கொடுங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா வரலாறுகள்ல இதை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா எப்பேற்பட்ட பணியை இளைஞர்கள் இஸ்லாத்திற்காக செய்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற சமுதாயமா
சினிமா நடிகர்களுக்கு பின்னால், கூத்தாடுகளுக்கு பின்னால், ஆடைகளை அவிழ்த்து போட்டு ஆடக்கூடிய கூத்தாடுகளுக்கு பின்னால் வெட்கங்கிட்டதமா நினைக்கிற இளைஞர்களா? குர்ஆனை தொகுத்தவர்கள் இளைஞர்கள். ஒன்று விஷயங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல பத்ரு போர் உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட போர், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நடந்த போர் என்று. அந்த போர்க்களத்துல ரொம்ப இந்த பக்கம் வெற்றி வந்து இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற அந்த நேரத்துல, ஏன்னா பத்ருல பெரிய படபலம் இல்ல முஸ்லிம்களுக்கு. ஒரு 300 பேர் 313 பேர், சில ஹதீஸ்கள்ல எண்ணிக்கையில டிஃபரன்ஸ் இருக்கு. 300க்கு 313 அப்படிங்களா? அவங்கள 1000 சுச்சம் பேர். இந்த பக்கத்துல பெரிய அளவுக்கு போர் செஞ்சுல யாருக்கும் பழக்கம் இல்லை. மதுராவாசிகள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவங்க. அந்த மக்கள் அவங்க போர் பல போர்கள் கண்டவங்க. படைபலம் படபலம் எல்லாம் அவங்ககிட்ட அதிகமா இருக்கு, இவங்க ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நேரத்துல போர் ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சஹாபி சொல்றாரு, என்கிட்ட ரெண்டு இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பேர் முஆத், முஅவ்வி என்ற 2 இளைஞர்கள். அவர்கள் என்ன கேட்டாங்க, அபூ ஜஹல் யாருன்னு மட்டும் எங்களுக்கு காமிங்க. பேர் எல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், எனக்கு அபூ ஜஹல் காமிங்க. இப்ப நீங்க 2 சின்ன பசங்க அபூ ஜஹல் கேக்குறீங்க, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்கல்ல, மக்காவில் இருந்த நேரத்துல இந்த அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவுக்கு இடைஞ்சல் செஞ்சிருக்கிறான், துன்புறுத்திருக்கிறான், கேவலப்படுத்திருக்கிறான். முதல்ல அவனை கொல்லணும், அப்புறம் தான் போர் அப்படிங்கிறாங்க. அது சொல்லாட்டம் கூட வாயில வார்த்தை இல்லை, ஹதீஸ்ல அந்த வார்த்தை இல்லை. ஆனா அவனுடைய நடவடிக்கை எனக்கு புரியுது, முதல்ல அவனை கொல்லணும். சொல்லதான் விட்டாங்களா? அந்த இளைஞர்கள் சொல்லதான் விட்டாங்களா? யாரும் சொல்லுங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சு அவன் அபூ ஜஹல்ங்கிற பலசாலியவன் 2 இளைஞர்களும் மாறி வெட்டி சரிக்கிறாங்க அவனை. ஒரே காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு அவன் வந்து ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுத்தினாம இருக்கான். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இப்படி பார்க்க முடியுமா? நீ ரசூலுல்லாஹ்வை போய் காப்பாற்ற வேண்டாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை காப்பாற்றலாம்ல. எவனுக்கு பின்னாலே போகக்கூடிய இந்த சமுதாயம், இளைஞர் சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் என்றைக்கு செல்ல போகிறது? முன்னாடி இருந்ததை விட சினிமா கொஞ்சம் கம்மிதான். 1990கள்ல அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்மிதான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய நேரத்துல பார்த்தா ரொம்ப பீக்கில போகுது இந்த சினிமா மோகங்கிறது. எவன் யாருக்கு யாரை கம்பேர் பண்றது? ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகருடைய ஒழுக்கத்துக்கு ஒத்து போனோம், அவருக்கு பின்னாடி போறான். ரசூலுல்லாஹ் ஒரே சம்பவத்தை சொல்றேன், இது டாபிக்கு வெளியே தான் இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பையத்து செய்ய ரசூலுல்லாஹ்ட்ட ஆண்களும் பெண்களும் வருவாங்க. பையத்துனா என்னன்னா, ஒரு உறுதி பிரமாணம் தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையோட அவன் கையை வச்சு அன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதா இருந்தா, நாங்க இனிமே வந்து விபச்சாரம் பண்ண மாட்டோம், நாங்க வட்டி வாங்க மாட்டோம், நாங்க கொலை செய்ய மாட்டோம், நாங்க அல்லாஹ் கிடையாது இருக்க மாட்டோம் சொல்லி உறுதி பிரமாணம் இருக்கணும். பட் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உறுதி பிரமாணம் இருப்பாங்க ஆண்கள். பெண்களா இருந்தா அந்த கை கூட அப்படி டச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பாயத்துக்கு கலாமன், நான் பேச்சிலேயே உறுதிமொழி எடுத்தாச்சுன்னா தொடலாம் வேணா போயிட்டே இருப்பாங்க, அந்த உறுதிமொழி மட்டும் வாயால சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அனுப்பிடுவாங்க. ஒரு யதார்த்தமா கூட ஒரு அந்நிய பெண்ணின் மீது தன்னுடைய கரங்கள் படக்கூடாதுன்னு நினைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஆடையை அவுத்து போட்டு ஆடுகிற இன்றைக்கு இருக்கிற சினிமா கூத்தாடுகளுக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வது காரணம். யாருக்கு பின்னாடி போகணும்? ஒரு ஒழுக்கத்தினுடைய சிகரமாக திறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போக வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நிலைநாட்ட பாடுபட வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அழுகிறவங்க தலைக்கு மேல் கட்டப்பட்ட எல்லா கபர்களையும் இடித்து தள்ளுங்கள்னு சொன்னாங்களே, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அதற்கு முன்னேற வேண்டாமா? அதுல போய் விழா எடுத்து, அதுல போய் கந்தூரி ஆடி, அதுல போய் தண்ணி அடிச்சு, அதுல போய் டான்ஸ் ஆடுற ஒரு கூட்டமா இருக்கிற கூட்டத்தை பார்க்கிறோமே. ரசூலுல்லாஹ் உருவாக்குற கூட்டம் இதுதான். ரசூலுல்லாஹ் விரும்பிய இளைஞர்கள் இதுதானே. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் இதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மதிக்கிற லட்சணம் இதுதானே. அன்னைக்கான ரசூலுல்லாஹ்வுடைய இளைஞர், ரசூலுல்லாஹ் அந்த உருவாக்குற இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரச்சனையா அது தன்னுடைய பிரச்சனையா பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட அபூ ஜஹல் பண்ணதை மறந்து போய் போர்ல ஜெயிக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமா கருதுறாங்க. ஆனா அந்த இளைஞர்கள் ரசூலுல்லாஹ் யார் துன்புறுத்தினா அவரை கையொண்டு பார்க்கணும்னு நினைச்சாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹ்வை மதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை இது. இது மட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்கள்
இது இஸ்லாத்திற்காக செய்த பணிகள் இது மட்டும் தானே? ரசூல்லா மக்காவில பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, முதல்ல 13 வருஷம் எங்க பிரச்சாரம் பண்ணாங்க? மக்காவில பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இஸ்லாம் எங்க வளர்ந்துச்சு? மதீனாவுல வளர்ந்துச்சு. ரசூல்லா மக்காவில இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணாங்க 17 வருஷம். ஆனா மதீனாவுல வளர்ந்துச்சு இஸ்லாம். அதனால ரசூல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரும்போது அந்த மக்களை ரசூல்லாவை வரவேற்பதான் நின்று கொண்டு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில விட்டாங்கல்ல. இது எப்படி வளர்ந்துச்சு? எனக்கு யோசிச்சிருக்கமா? யார் அப்படி பண்ணது? ரசூல்லா பிரச்சாரம் பண்ணது மக்காவுல, ஆனா வளர்ந்தது மதீனாவுல. இது எப்படி இந்த முன்னே நடந்தது தெரியுமா? ரசூல்லா மக்கால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது மதீனாவுல இருந்து ஒரு குரூப்புகளா வந்து ரசூல்லாவை சந்திச்சாங்க. சில பேர் இஸ்லாத்தையும் தழுவுனாங்க. அக்கபா உடன்படிக்கை என்று வரலாற்றில் ஒரு சம்பவம் உண்டு. அந்த அக்கபா உடன்படிக்கையில மதீனாவில இருந்து வந்த 15 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவரிடத்தை பையத்து செய்தார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பையத்து செஞ்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க 15 பேரோட 16வது நபரா ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். முஸாப் இப்னு உமைர் என்ற இளைஞர். வரலாறுல வரக்கூடிய செய்தியில பார்க்கலாம் நீங்க. அவர் போறார், மதீனாவுக்கு போறார். எல்லா குலத்தையும் சந்தி பயப்படவே இல்லை. எல்லா குலத்தையும் சந்திக்கிறார், எல்லா நபர்களையும் போய் பேசுறாரு, எல்லா குடும்பத்தாரையும் சந்திக்கிறாரு. சந்திச்சு பேசுற அங்கே இஸ்லாம் வளருது. கடைசியில பார்த்தா ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரும்போது அவரை ஆறி தழுவி முத்தமிடுவதற்கு அங்கே இருந்தவர்கள் தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால் அது அந்த முஸாப் இப்னு உமைர் என்பவருடைய உழைப்புத்தானது. அவர் செய்த தாவாதான் அது. அவர் இளைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி இஸ்லாம் வளர்ந்து பாருங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள் பங்கு செய்திருக்காங்க பாருங்க. அது மட்டுமே புரிஞ்சிருச்சா? ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல மதீனாவில ஒரு பள்ளிவாசல், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மஸ்ஜித் நபவி என்ற பள்ளிவாசல் எழுப்பணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ எங்கிட்ட எழுப்புறது அப்படிங்கிற போது ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் சகல் சுகல் என்ற 2 இளைஞர்கள். அவன் சாதாரண இளைஞர்களா? அனாதை சிறுவர்கள், அனாதை இளைஞர்கள். அவர்களுக்கு சொந்தமா அவங்க இல்ல அந்த பேரிச மரத்தை காய வைக்கிறதுக்காண்டிதான் அந்த இடம் இருந்தது அவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் நீங்க இந்த இடத்தை தாங்கன்னு கேட்கும் போது அவங்க சொந்தமா வைக்கணும். அனாதை அவங்க 2 சின்ன பசங்க, அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு இடம் அவங்க இல்ல காசுல நாங்க இஸ்லாத்துக்காண்டி கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் எடுக்கட்டாம அதெல்லாம் முடியாது, காசுல கையில வச்சு அந்த இடத்தை வாங்குறாங்கிற வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். எப்படி இருந்திருக்கிறது அந்த இளைஞர்களிடத்துல தர்ம சிந்தனை என்பது. இன்றைக்கு இருக்கிற இளைஞரத்துல பார்க்க முடியுமா? எவ்வளவு கீழ்மறையும் இளைஞர்கள் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். வெறுமனே ஒரு லைக்கு காண்டி, வெறுமனே தன்னுடைய அந்த ஆடை அலங்காரம் மற்றவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து ஐபோன் வாங்குற காட்சி. நான் ஐபோன் வாங்க தப்புன்னு சொல்லல, தேவை இருந்தா வாங்கலாம், அவசியம் இருந்தா வாங்கலாம். ஆனா வெறுமனே இந்த வீண் விரயங்களுக்காண்டி செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறது மட்டுமா? எத்தனையோ விஷயங்கள் தர்ம சிந்தனைகள் இல்லாம ஆகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமீபத்துல ஒரு தேவைக்காண்டி, ஒரு அனாதை இல்லத்துக்காண்டி, முதியோர் இல்லத்துக்காண்டி சில இளைஞர்களை பார்த்து வசூல் செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்து வார்த்தைகள் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் அழ முடியாது பாய் அப்படிங்கிறான். எதுக்குறா? இங்க இல்ல, அது வேற ஒரு இடத்துல, வேற ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி போய் நிற்கும் பொழுது அவன் தரவே சொல்லியிருந்தா கூட மனசுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் அழ முடியாது வாய் அப்படிங்கிறான். அதே ஆளு அவன் பேனர் போட்டு ஊர்ல ஏதோ கிரிக்கெட் போட்டு நடத்துறதுக்கு தேவையில்லாம காசு எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுதான் சிந்தனை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சுன்னா, தான் வைத்திருந்த அந்த சொந்த இடத்தை யாராவது கொடுப்பாங்க, அது அவங்க அனாத, அந்த இடத்தை தவிர வேற இடம் இல்லை, அதை கூட தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்திற்காக நாம் செய்த பங்கு என்ன? இஸ்லாம் வளர்வதற்காக, இஸ்லாம் மற்றவர்களிடத்தை போய் சேருவதற்காக, இஸ்லாத்தை மாற்று மதத்தை கவர்வதற்காக நாம் என்ன துரும்ப கலட்டி இருக்கிறோம் என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கூறி எனது உரை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம்.
கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இளைஞர்கள் அந்த இளமை பருவத்தை பற்றி இஸ்லாம் சொல்வது, அந்த இளமை பருவம் வளமிக்க ஒரு பருவம், ஆற்றல் மிக்க ஒரு பருவம். அந்த இளமை பருவத்தை இறை பணியில் நாம் செலவழித்தால் அல்லாஹ் அளப்பரிய கூலியை தருகிறான் என்பதையும், அதற்கு சில உதாரணங்களையும் சென்று அவர்களை பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னும் சில இளைஞர்கள், அவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய், ரொம்ப ஒரு அளவு கடந்து போய் என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு ஒரு 3 பேர் வர்றாங்க, 3 இளைஞர்கள் வர்றாங்க. அவங்களுடைய இபாதத்துகள் எப்படி இருக்குது ஒன்று பாக்குறது. ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகளை பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூட தனிச்சுட்டு விட்டவே இல்லை. நோன்பு வைப்பாங்க. எப்ப பார்த்தாலும் குர்ஆன் இது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுறாங்க? ரசூலுல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. இந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி இந்த அளவுக்கு தொழுவாங்க, இவ்வளவு நோன்பு வைக்கிறாங்க, இவங்க எல்லாமே பண்றாங்க. அந்த நாம முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாத நமக்கு இந்த சிந்தனை எட்டுமா? நாம என்ன நினைக்கிறோம்? நம்மளோட நினைப்பு எப்படி இருக்குது? நம்ம கரெக்டா இருக்கிறோம்ப்பா, நம்ம ஃபஜ்ர்லாம் தொழுகிறோம்ப்பா, நம்ம எப்படி நோம்புலாம் கரெக்டா 30 ரூபா நோம்பு ஒரு பெருமையா சொல்லுவோம்ல, நானும் ஒரு நோம்பு விட மாட்டேன், 30 நோம்புல 30 குடிச்சிருவேன். அது 3 பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அது வருஷத்துக்குள்ளே திரும்பி கேட்டோம். இப்படிலாம் இருக்குல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற்ற நபி. அதுவும் அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஒமாத்தா கட்டமன் தம்பிக்கு ஒமாத்தாக்க, முன்னால் செய்த பாவத்தை மன்னித்து விட்டோம், பின்னால் செய்ய இருக்கிற பாவத்தை மன்னித்து விட்டோம் அப்படிங்கிற அல்லாஹ். இந்த 2 பாவத்தையும் மன்னிக்கப்பட்ட நபியே இப்படி தொழுகிறாரு, இப்படி நோன்பு வைக்கிற எல்லாம் பண்றாரு, நம்ம என்னத்தை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் மார்க்கத்துக்காண்டி எல்லாத்தையும் இழந்து, நாடு துறந்து, காசு பணத்தை இழந்து, கண்ணியத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்த சஹாபாக்கள்ல சில 3 இளைஞர்கள் நினைக்கிறாங்க, இது நம்ம செய்யற இபாதத்தெல்லாம் பத்தாது, இன்னும் செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆள் சொல்றாரு, நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன்ப்பா, கல்யாணம் முடிச்சா தானே பொண்டாட்டி புள்ள இதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கணும், கல்யாணமே முடிக்க மாட்டேன், பள்ளிவாசலே இருக்க போறேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, நான் நைட்டு ஃபுல்லா நின்று தொழுதுகிட்டே இருக்க போறேன், பாலில் தொழுறேன் பத்தாது எனக்கு, நைட்டு ஃபுல்லா அங்க தொழுவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, நான் நோம்பு வைப்பேன், பகல் ஃபுல்லா நோம்பு வச்சு ஒரு நாள் கூட நோம்பு விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, நான் ஒரு நபிதான், நான் ஒரு நாள் நோம்பு வைக்கிறேன், அடுத்த நாள் நோம்பு விடுறேன், நான் நைட்ல கொஞ்ச நேரம் தொழுகிறேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன், நானும் திருமணம் முடிச்சிருக்கிறேன், அதனால இப்படிலாம் செய்யக்கூடாது சொல்ல கண்டிக்கிறாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னா, அந்த இளைஞர்கள் தான் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல பத்திரம் நினைக்கிறாங்கல்ல, அந்த சிந்தனை இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படி நம்ம அப்படி ஒரு சிந்தனை நம்ம செய்யறது பத்தாது, இன்னும் என்ன செய்வோம், ஒரு ஜும்மாவுக்கு சீக்கிரம் வருவோம் அப்படின்னு நினைக்கிறோமா? எத்தனை பேர் சீக்கிரம் லேட்டா வர்றோம் ஜும்மாவுக்கு? ஒரு நாளாவது நம்ம ஜும்மாவுக்கு சீக்கிரம் போவோம், முதல்ல போய் அந்த ஒட்டாம் குருவானு கொடுத்து நன்மை எடுப்போம், 2வது போய் அந்த மாடு குருவானு கொடுத்து நன்மை எடுப்போம், கொஞ்சம் கடைசியில ஜும்மா பாங்கு செய்வதற்கு முன்னாடியாவது போவோம். அப்படி ஒரு சிந்தனை நம்மகிட்ட வருதா? அந்த சிந்தனை இபாதத்துகள் பத்தலைங்கிற மாதிரி நினைப்பே நம்மகிட்ட இல்லையே. நம்ம என்ன நினைக்கிறோம், ரெடியா வச்சிருக்கிறோம்ப்பா, மறுமையிலுமே அல்லாட்டா இவர் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரா, கதவை திறந்து அப்படியே அல்ல சொர்க்கத்துக்குள்ள போறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சிந்தனை எப்படி இருக்குது? ஆனா சஹாபாக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் பத்தாது இபாதத்துகளை பொறுத்த மட்டும் அப்படித்தான் இருக்கணும், யதார்த்தமா தான். நம்ம என்ன செஞ்சாலும் பத்தாதுங்கிற சிந்தனைகள் தான் வரணும். அது குறிப்பாக இளைஞர்களுக்கு வரணும். இளைஞர்களை பொறுத்த மட்டும் இபாதத்துகள் செய்யறோம்ல, முதியோர்களால் முடியாது, உட்கார்ந்து தருவாங்க, நின்று தருவாங்க, இப்படிலாம் இருக்கும். இளைஞர்கள் திராத்திரமானவர்கள் தாஜத்துக்குள்ள வரக்கூடிய இளைஞர்கள் இத்தனை சமுதாயத்தில் சொல்லி பார்ப்போம். தாஜத்துங்கிறது அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தான், நான் கடமைன்னு சொல்ல, ஆனா அதுக்கு நன்மை அதிகம் தானே, அல்லாஹ்வுக்கு முதல் வானத்துல இறங்குறான் தானே, நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றான் தானே, நமக்கு ஆர்டர் இருக்குது, சக்தி இருக்குது, நைட்டு சீக்கிரம் படுத்தா காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியும் தானே. நைட்டு ஃபுல்லா செல்போன் நோண்டிக்கிட்டு இருந்தா இங்க நம்ம முடியும். இளைஞர்கள் நம்ம எப்படி பழகிட்டோம்னா, படுக்கிறதா 1 மணிக்கு படுத்தா எப்படி முடியும்? அப்ப இனிமேலாவது இந்த இபாதத்துகள் விஷயத்துல குறிப்பா இளைஞர்கள் எப்படி முடிவெடுக்கணும்னா, இனிமே எது நன்மை தரக்கூடிய இபாதத்துகளோ, எது தர்மத்தினால் நன்மை தர்மத்தினால் நன்மை சாதாரணமா, ஒரு பேரச்சம்பளத்தினுடைய கொட்டை உனக்கு கிடைத்தாலும் தர்மம் செய்யும் சொன்னாங்க. அப்படி செய்யக்கூடிய இளைஞர்கள் பேர் வயசாக கொடுப்பாங்க, ஒரு செல்வந்தர்கள் கொடுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்,
இந்த தர்மம் செய்யறதுனால பணக்காரங்களுக்கு நினைக்கிறோம் அப்படின்னு அது மேட்டே இல்ல. உனக்கு இருக்கிற காசுக்கு உனக்கு இருக்கிற வருமானம் 100 ரூபாய் வருமானம் வருதா, 10 ரூபாய் தர்மம் செஞ்சோம்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய 1000 ரூபாய் தர்மம் செய்யறதுக்கு சமம் தானே? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்த 10,000 ரூபாய் தர்மம் செய்யறதுக்கு சமம் தானே? அப்படி நம்ம நினைக்கிறதே இல்லை. அதனால இனிமே உள்ள காலகட்டங்களிலாவது இளைஞர்கள், குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றதுக்கு காரணம் இளைஞர்கள் மத்தியிலே இபாதத்துகள் ரொம்ப தேவை அடைந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு இந்த சினிமா மோகம், செல்போன் மோகம், இதனால் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவாக நாம் அந்த விவாதத்துகளை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக் கொண்டிருக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்கள் விவாதத்துகளை மூழ்கி திளைக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.